ஓம் சாய்ராம். சாய் பக்தர்களுக்கு இன்னைக்கு இந்த பிரார்த்தனை நேரத்தில் ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு சின்ன சம்பவம் தான், ஆனால் அதுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நம்ம இந்திரா அக்கா சாய் பக்தை, ஒரு சாதாரண சாய் பக்தை. பெருசாக விளம்பரம் வேணும், பேரை போடணும் அப்படிலாம் நினைக்காம அவங்க மனசு, அந்த மனசுக்குள்ளார ஒரு நல்ல ஒரு பக்தி வேணும். பாபா இது நிறைவேறினா உனக்கு நான் மனசார ஒரு நன்றி சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அமைதியாக இருந்தாங்க. நாட்கள் போயிடுச்சு. கண்ணுக்கு தெரியாத விதமாக பாபா வேலை பண்ணினார். திடீர்னு அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறிடுச்சு. அப்போ இந்திரா அக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா? சரி, நடந்துடுச்சு போதும்னு சொல்லாமல், இது பாபா கொடுத்தது, இந்த அற்புதம் பாபா செஞ்சது, இதுக்கு நான் என்ன என்னுடைய நன்றியை சொல்லியே ஆகணும். மனசிலிருந்து வந்த அந்த சந்தோஷத்தோட வழித்துணை பாபாவுக்கு வெள்ளியில் கொலுசு வாங்கிட்டு வந்து அணிவிச்சாங்க. இது பணத்தோட விஷயம் இல்லைங்க, மனசோட விஷயம். நன்றி சொல்கிற மனசு அதுதான் பாபாவுக்கு பெரிய அபிஷேகம். சில பேர் பெரிய பெரிய காணிக்கை தருவாங்க, சில பேர் கண்ணீர் கலந்த ஒரு நன்றி சொல்லுவாங்க. பாபாவுக்கு ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா அவர் பார்க்கறது விலையை இல்லை, காசை இல்லை, மனசை பார்க்குறாரு. இன்னைக்கு இந்திரா அக்காவுக்கு நம்ம சொல்லித்தரது என்னன்னா, வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா மறக்காத நன்றி சொல்ல கற்றுக்கோன்னு அந்த அக்கா சொல்லியிருக்காங்க. சாயக்கா பாபாவுக்கு கொடுத்த அந்த வெள்ளி கொலுசு ஒரு அலங்காரம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு பக்தியோட நம்பிக்கையோட ஒரு சப்தம், அந்த நன்றியோட ஒரு அன்போட ஒரு மொழி, நன்றி சொல்லக்கூடிய ஒரு அடையாளம். சாய் பக்தர்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா அது நம்ம முயற்சியில் மட்டுமல்ல, பாபா கைப்பிடிச்சு நம்மளை நடத்திக்கிட்டு அதனால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதனால நன்றி சொல்லணும். பெருசாக வேணாம், மனசார நன்றி சொன்னாலே போதும். ஒரு சொட்டு கண்ணீர் இருந்தாலே போதும். அதுதான் பாபாவுக்கு நம்ம சொல்கிற ஒரு நன்றி. அதுதான் பாபாவுக்கு தேவை, அதுதான் பாபாவுக்கு பிடிக்கும். சரியா? ஓம் சாய்ராம்.